மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் ஃபினாலே வீக்கோட முதல் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஓட்டிங் எந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு, இன்னும் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி போயிட்டு இருக்கு. ஸோ அதில் ஓட்டிங் யார் யார் எந்தெந்த ரேஞ்சில் இருக்கா, என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அது என்னென்னங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட் நாளைக்கு இதே டைம் சரிங்களா, நாளைக்கு காலையில் 11 o'clock வந்து நான் உங்களுக்கு அஃபிஷியல் ஓட்டிங் எந்தெந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்குன்னு நான் ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்டேட் ரிவ்யூக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். அதே மாதிரி யார் டைட்டில் வின் ஆக போறா, யார் ரன்னர் அப் ஆக போறா, உங்களோட ஒப்பீனியன் சரிங்களா. ஒரு டைட்டில் வின்னர் ஒரு ரன்னர் அப்ப கமெண்ட்ல மென்ஷன் பண்ணி விடுங்க சரியா. ஸோ முதல்ல அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் முதல் இடத்துல இருக்கிறாப்ல. ஸோ முதல் நாளே முதல் இடத்துல இருக்கிறார் முத்துக்குமரன். கிட்டத்தட்ட 48% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காப்ல. கிட்டத்தட்ட 7860 ஓட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்காப்ல முதல் இடத்துல. இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்க. கிட்டத்தட்ட 18% ஓட்டுகள் வச்சிருக்காங்க. 3036 ஓட்டுகள். அங்கே 7000 முதலிடம், ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா 3036 ஓட்டுகள். ஸோ மூணாவது இடம், இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அன்அஃபிஷியல் ஓட்டிங் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், மூன்றாவது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல. உண்மையிலே விஜய் விஷாலுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் விஜய் விஷால் பிடிச்சி ஓட்டு போடுற ஆட்கள் யாரும் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சரியா. விஜய் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா 1890 ஓட்டில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க, 11% ஓட்டுகள். ஸோ நான்காவது இடத்துல ஜாக்லின் 1700 ஓட்டுகள். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு 190 ஓட்டுகள், 100 ஓட்டுகள் கிட்ட தான் டிஃபரன்ஸ் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை, 120 ஓட்டுகள் டிஃபரன்ஸ் இருக்குது ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும். ஸோ நான்காவது இடத்துல விஷால் 10.98% 1777 ஓட்டுகள் இருக்காங்க. ஸோ ஐந்தாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடத்துல பவித்ரா ஜனனி இருக்காங்க. இந்த இடமே ஒரு ட்விஸ்டிங்கான இடம் தான். பட் எனக்கு இல்லை, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பவித்ரா ஜனனி ஓட்டிங் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவாங்கன்னு நினச்சேன். பட் டாப் 6 வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் டாப் 6 வந்துட்டாங்க ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனால. டாப் 6 வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்காங்க. 5th பிளேஸில் 899 ஓட்டுகள் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸில் இருக்காங்க. லாஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் டு ஃபினாலே வின்னர் ரயான் தான் இருக்காப்ல. நான் 13th வீக் முடியும் போதே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரத்தில் செகண்ட் பிளேஸ் வர்றது தேர்ட் பிளேஸ் வர்றது முக்கியமே இல்லை, ஏன்னா ரெண்டு மெயினான ஆட்கள் இல்லை. அது தீபக்கா இருந்தாலும் சரி, ரயானா இருந்தாலும் சரி, எந்த லெவலுக்கு ஓட்டு சர்க்குலேஷன் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன் 15th வீக்கு கண்டிப்பாக ரயானால ஓட்டு அடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் கூட அக்காவோட பவரை வச்சு ஏதாவது பண்ணலாம். அஃபிஷியல் ஓட்டிங் ரொம்ப டவுட் தான். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த டாப் 3 டாப் 2 கணக்கே கிடையாது. ஃபினாலே கண்டஸ்டன்ஸ் ரயான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட். ஸோ அஃபிஷியல் ஓட்டிங் நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். நைட்டு தான் ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த வீடியோ பற்றின? இந்த ஓட்டிங் பேஸ் விஜய் விஷால் தேர்ட் பிளேஸில் இருக்காரு. பவித்ரா ஜனனி மேலே இருக்குது, பிரச்சனை இல்லை எனக்கு, அது பெருசாக எனக்கு தெரியல சரிங்களா. விஜய் விஷால் தேர்ட் பிளேஸ், ஜாக்லின் 4th பிளேஸ் வந்திருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ யார் ரன்னர் அப், நான் கேட்ட மாதிரி ரன்னர் அப் யார் ஒர்த்து, யார் வின்னர் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.